ஈரான் இஸ்ரேல் போர், இதில் வெல்ல போவது யாரு? இந்த போர் எதனால நடக்குது? இதுக்கான உண்மையான மூல காரணம் என்ன? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் உலகத்தில் இது நாள் வரைக்கும் யாராலையும் பதில் சொல்லப்படலை. ஆனால் ஒருத்தர் மட்டும் தனது ஆய்வு மூலம் துல்லியமாக ஆதாரத்தோட இந்த கேள்விக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர்தான் 5ஆம் தமிழ்ச்சங்க நிறுவனர் முனைவர் டாக்டர் பாண்டியன் ஐயா. அவர் செஞ்ச எல்லா ஆய்வுமே தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனல்ல இருக்கு. அவரு மகாபாரதத்தை கட்டுடைச்சி நம்ம கிருஷ்ணன் தான் யுக கோட்பாடு சொன்னவருனும் 5ஆம் யுகம் சத்தியயுகம்னு சொன்னார். 2012 கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் ஆரம்பிச்சிருக்குதுன்னு ஐயா தான் சொன்னார். அதே போல ராமாயண போர்ல ஜெயிச்சவங்க ராவணனிந்திரன், ராமலட்சுமணன் கிடையாது. அந்த போர்ல ராமலட்சுமணனோட கழுத்து அறுத்து அந்த போர்ல ஜெயிச்சவங்க ராவணனிந்திரன். அந்த தோல்வி யூதர்களால தாங்க முடியாம தான் இதனால் வரைக்கும் ராவணனிந்திரன் வம்சாவளிகள் கிட்ட அவங்க பழி வாங்குறாங்க. அந்த பழி வாங்குற சடங்கு தான் ஈரான் இஸ்ரேல் போர். இப்ப இஸ்ரேல் யூத நாடு, ராமலட்சுமணனோட நாடு. ஈரான் ராவண இந்திரனோட நாடு. 2 கூட்டல் ஆண் ஈரான். ஈரான்னாலே ராவணன் இந்திரன். 4 வருஷம் முன்னாடியே முனைவர் டாக்டர் பாண்டியன் ஐயா 2026 யூதர்கள் வீழ்வார்கள்னு சொன்னாரு. ஆனா 2025 யூதர்கள் ஈரான் கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அப்பவே சொல்லியிருந்தார், யூதர்கள் நெருப்பால சாவாங்க. அதே போலதான் யூதர்கள் நெருப்பால கருகி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க.